மதர் சென்டிமெண்ட் இல்லாத சூப்பர் ஸ்டார் படமே 90ஸ்ல பார்க்க முடியாது. படையப்பால ராதாரவியோட ஃபேமிலி வந்து பொண்ண காப்பாத்தணும், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி லக்ஷ்மி மேம் கிட்ட வந்து கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நானே வந்து உங்க வீட்ல வந்து பொண்ணு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிருவாங்க. அப்போ ஒரு நல்ல எமோஷனல் சீன் இருக்கும். ரமேஷ் கண்ணா வந்து அந்த லெட்டர் கிழிச்சு போடுவாரு. மன்னன் படத்துல விஜயசாந்தி வந்து இதே மாரி அவங்க அம்மா கிட்ட போய் பேசும்போது, அவங்க அம்மா எதுவுமே யோசிக்காம என் பையன நான் கல்யாணம் பண்ணி குடுக்குறேன்னு வாக்கு குடுத்த ஒரே காரணத்துக்காக, என்னதான் குஷ்புவ லவ் பண்ணிட்டு இருந்தாலும், விஜயசாந்தியவே கல்யாணம் பண்ணிருவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதுலயும் நடக்க போகுதுன்னு நினைச்சு நம்ம ஃபேன்ஸ்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது, இந்த என்டையர் படத்திலேயே வச்சு ஒரு மிகப்பெரிய சம்பவத்த தலைவருக்கு முன்னாடி, அத்தன பேருக்கு முன்னாடி லக்ஷ்மி மேம் பண்ணியிருப்பாங்க. என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ், என்ன ஒரு ஆர்டிஸ்ட், என்ன ஒரு டயலாக் டெலிவரி. உன் வீட்டுக்கு தான் பொண்ணு கேட்க வரேன்னு சொன்னேன், உன் பொண்ணு கேட்க வரேன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி செருப்பாலே அடிக்கிற மாதிரி பேசுவாங்க. தலைவரோட 50 வருஷ கெரியர்லயே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பஞ்ச் டயலாகா நான் இதை பார்க்குறேன். அந்த லக்ஷ்மி மேம் சொல்லுவாங்க தலைவரை பத்தி, அவன் கற்பூர மாதிரி, ஏழை கொளுத்தினாலும் பணக்காரன் கொளுத்தினாலும் ஒரே ஜோதி தான் அப்படின்னு.